ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரத்திலே வலையொலியின் மூலமாக டேவிட் ஜீசஸ் தினசரி தொகுப்பில் இணைந்திருக்கின்ற உங்களை மாராநாதா ரிவைவல் சர்ச் கத்தார் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல் நாமம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். தேவன் நமக்கு இன்றைய நாள் கொடுத்திருக்கும் வசனம் யோபுடைய சரித்திர புத்தகம் 42வது அதிகாரம் அதன் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவனுக்கே துதியும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் என்ன என்று முன்னதாகவே அறிய ஒரு தனி வல்லமை இருந்திருந்தால் மிக நன்றாக இருந்திருக்கக்கூடும் என்று நம்மில் எத்தனை பேர் நினைக்கின்றோம்? இப்படி நினைப்பதே தவறு. மாறாக தேவனுடைய சித்தம் என்னிடத்திலே நிறைவேறுவதாக என்று நம்மில் எத்தனை பேர் அர்ப்பணிக்கின்றோம் அவரிடம்? இதனை குறித்து சற்று சிந்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று யோபு கர்த்தரை போற்றும் வண்ணமாக அதற்கு அவருக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகின்றார். அவரிடத்திலே காணப்படுவது நம்பிக்கை, விசுவாசம் என்பதாக நாம் பார்க்க முடியும். தன்னைத்தான் மறைத்தும் ஒடுக்கியுமாக ஒரு உத்தரம் நம்மளால் இப்போது சொல்ல முடியுமா? சற்று சிந்தனை செய்வோம். நம்மிடத்திலே ஒரு விதமான கோபாக்கினை மூட்டும் செயல்பாடுகள், மற்றவரை தாழ்த்தும் அடிமைப்படுத்தும் செயல்கள், வைராக்கியமான காரியங்கள் இருக்குமெனில் தேவனுடைய சித்தம் நம்மிலே நிறைவேறாது. தேவ பிள்ளைகளே, படிக்க கேட்ட வசனத்தில் தேவனுடைய சித்தம் என்னிலே நிறைவேறுவதாக என்று நம்மை இன்றைக்கே அர்ப்பணிப்போம், இந்த நாளிலே அர்ப்பணிப்போம். அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். செயல்பாடுகள் நம்முடையதாக அமையாமல் தேவன் ஏற்படுத்திய பாதையாக மாறுவதாக. இன்றே நம்மை தேவ சித்தத்திற்கு சமர்ப்பணம் செய்வோம். தேவன் நம்மை வழி நடத்தட்டும். ஆமேன். கண்களை மூடுவோமா? தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். வழி நடத்தி செயல்பட வைக்கின்றீர். உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேறட்டும். என்னை முழுவதுமாக தருகின்றேன். இயேசுவே, உமக்கு துதி, கனம், மகிமை. இந்த நாளிலே என்னை உம்முடைய பாதைகளில் நடத்தப் போகின்றதற்காக உமக்கு நன்றி. நீர் மகிமைப்படுவீராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து புரிந்து இந்த நாள் நீங்கள் செயல்படுவீர்களாக. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.